ஆயில் இம்போர்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 4.8% தான் நம்மளோட ஜிடிபியில, அதாவது லெஸ் தென் 7.5% தான் பிரைவேட் கன்சப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. முன்னாடி காலங்கள்ல தான் யூபிஏ கவர்மெண்ட்ல தான் இது டபுள் டிஜிட்டா இருந்தது அப்படிங்கிற விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இதோட சேர்த்து நம்மளுடைய இந்த காங்கிரஸ் பீரியட்ல நம்மளோட டாலர் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறது 70 பில்லியனா இருந்துச்சு. பட் ஆனா இப்ப 125 பில்லியனா இருக்கு. உலக நாடுகள்லயே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ரெமிட்டன்ஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. இந்தியா தான் டாப் பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதனால வந்து பெரிய பிளக்சுவேஷனோ பெரிய பிரச்சனைகளோ இந்தியன் ருபிக்கு வராது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. பட் ஆனா யூபிஏ பீரியட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட்ல கிடையாது. இந்த ஆயில் பாண்ட்ல தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமா நாட்டுடைய கடன் தான் அதிகரிச்சிருந்து. ஆயில் பாண்ட் மூலமா ஹிட்டனா யாருக்கும் தெரியாம தான் அவங்களுடைய இந்த ப்ராசஸ் இருந்துச்சு. பட் ஆனா இந்த என்டிஏ அரசாங்கம் இருக்கு இல்லையா, நாங்க அப்படி கிடையாது, நாங்க எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிற விளக்கத்தையும் இவங்க கொடுக்குறாங்க.